வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மைக் டிசிட்டி. ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை வீட்டு தோட்டம் அமைக்கணும்னு. பட் வாடகை வீட்டில் போய் வீட்டு தோட்டம்லாம் அமைக்க முடியாது. பட் இருந்தாலும் ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சின்ன செடி கொடி இடி வாங்கி வளர்க்கலாம்னு ஒரு ஆசை. அதுக்காக கிளம்பி ஒரு நர்சரிக்கு வந்துட்டோம். இந்த இடம் எங்க இருக்குன்னா கரெக்டாக அஞ்சுமுக்கு ரோட தாண்டி எல்ஐசிக்கு ஆப்போசிட்ல வரும். எல்ஐசிக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்டா இருக்காது, கொஞ்சம் எல்ஐசிக்கு முன்னால ஆப்போசிட்ல இருக்கும். ஸோ இந்த கடை கொஞ்சம் ஓப்பன்ல தான் இருக்கும். பட் இந்த கடை வாரத்தில் 7 நாளும் திறந்து தான் இருக்கும். ஆக்சுவலா நான் என்ன செடி வாங்கலாம்னு வந்தேன்னா செடின்னு சொல்ல முடியாது, கொடி, அதாவது வெத்தலை கொடி வாங்கலாம்னு தான் வந்தேன். ஏன்டா நான் வெத்தலை கொடி சூஸ் பண்ண கேட்குறீங்களா? ஏன்னா வெத்தலை கொடியை வச்சு அதில் வெத்தலையை வளர்த்து அதில் நம்ம பீடா போட்டு சாப்பிடணும், அதான் எய்ம். ஸோ அதுக்காக நான் வெத்தலை கொடி வாங்க வந்தேன். பட் வந்த இடத்துல அரௌண்ட் 150 to 200 அந்த அளவுக்கு பிளான்ட் இருந்துச்சு. பிளான்ட் மட்டும் இல்லை, நிறைய மர வகைகள் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 6 அடி 8 அடி 10 அடி நீளத்துக்குள்ள மரம் இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்ல ஒரு மரத்தை வச்சு புன்னை மரம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாள் தேடிக்கி இருந்த ஒரு செடி என்னன்னா ரோஸ்மேரி செடி. ஆக்சுவலாக இந்த செடியை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வச்சு டீ போட்டு குடிப்பாங்க, இதில் நிறைய ஹேர் ஆயில் செய்வாங்க. அதுக்கு மேலே அந்த லக்கி பேம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வாஸ்துக்காக வளர்க்குற செடி, அது ஒரு பாக்ஸில் இருந்துச்சு ஆல்ரெடி. அது போக நிறைய அந்த வீட்டு வாசலில் வளர்க்குற அழகு செடி நிறைய இருந்துச்சுங்க. முக்கால்வாசி செடி நம்ம வெளியே பார்த்துருப்போம், பட் எனக்கு நேம்லாம் தெரியாது. அப்புறம் அந்த கற்றாழையோட இது பேர் கேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். இந்த மாதிரி வெரைட்டியான செடிலாம் இங்கே வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லை, ஒரு 6 அடி இல்லை 8 அடிக்கு வளர்ந்த ஆலமரம், அரச மரம், புங்க மரம், தென்னை மரம் எல்லாமே வச்சிருந்தாங்க. ரெண்டு வீடியோ எடுத்துக்கலாமா கேட்டேன், தாராளமாக எடுத்துக்கன்னு சொன்னாங்க. அதனால உள்ள போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு வீடியோ எடுத்துடாச்சு. ரோஸ் செடி நல்லாவே இருந்துச்சு, நிறைய வெரைட்டியான ரோஸ் இருந்துச்சு, நிறைய கலரான ரோஸும் இருந்துச்சு. நீங்க யாரும் பரமக்குள்ள இருந்து இந்த மாதிரி செடி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கரெக்டா எங்க போகணுமா, அஞ்சுமுக்கு ரோடுக்கு போறீங்க. அஞ்சுமுக்கு ரோடு பக்கத்துலயே இது இருக்கு. இது வாரத்துல 7 நாளும் இருக்கும். இது போக நீங்க ரொம்ப நியர்ல எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா வீக்லி தேர்ஸ்டே மட்டும், அதாவது வியாழக்கிழமை மட்டும் வாரச்சந்தையில பக்கத்துல போட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல உள்ள வாரச்சந்தை இடத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே இந்த மாதிரி செடி வாங்கலாம். ஓகே, எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஃபைனலா நம்ம தேடிக்கு இந்த வெத்தலை செடியில நல்ல செடியா பார்த்து உன்னை எடுத்துட்டு வந்துட்டேன். இது வந்து அவங்க 60 ரூபா சொன்னாங்க, நான் 50 ரூபா கொடுத்து ஃபைனல் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த ஆட்டுப்புழுக்கையும் கொஞ்சமாக எடுத்து வச்சிருந்த மண்ணையும் மிக்ஸ் பண்ணி அந்த வெத்தலை செடியை ஊண்டிட்டேன். இந்த செடி இன்னொரு 1 வீக் கழிச்சு எப்படி வளருதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வெத்தலை செடி மோஸ்ட்லி வெயில் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, பட் நான் வாசலில் தான் வைக்க போகிறேன். இது எப்படி வளருதுன்னு வளராது உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். வெத்தலை செடி எப்படி வளர்க்கணும் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.